ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட்டு மூளை பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதுக்கு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊத்திக்கோங்க, பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பொரியட்டும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. பிறகு நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதோட ஃபிளேவர் நல்லா இறங்கும் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போற வரைக்கும். இப்ப நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு மூளையை அதுல சேர்த்துக்கோங்க. நான் 2 போல சேர்த்திருக்கேன். அதுல ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் வேகணும். அது வெந்ததுக்கு அப்புறம் அந்த மூளையை நல்லா உடைச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் முட்டை மாதிரி தான் இருக்கும் அது. இதை நல்லா சிம்ல வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்ட பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அவ்வளவுதான், கமகமன்னு ஈஸியான டேஸ்டான ஆட்டு மூளை பெப்பர் ஃப்ரை தயார்.